அதனால கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சியான இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த இனிமையான கன்னிராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நலமா இருக்கீங்களா? உங்களுடைய நலனை இங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். இன்னைக்கு மார்ச் மாசம் 4ஆம் தேதி 2022ஆம் வருடங்க. வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்? என்னென்ன நம்ம செய்யணும்? என்னென்ன செய்யக்கூடாது? எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்துங்க. இன்றைய தினம் 4/3/2022 வெள்ளிக்கிழமை. தமிழில் பிளவ வருடம் மாசி 20ஆம் நாள் சுபமுகூர்த்த தினம். இன்றைய தினத்தில் நமது ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக கிரக நிலைகள் எப்படி உள்ளன என்பதை நாம் காணலாம். இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இது ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பாகும். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு இனிய தினமாகவே அமையப்பெறுவீர்கள். இன்னைக்கு உங்களுடைய உறவினர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு யோகமான தினமா அமையப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்க சொந்த பந்தங்கள் ஏற்கனவே ரொம்ப நாளா பார்க்காதவங்களை கூட இப்ப நீங்க பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு நீங்க ஜாலியா சிரிச்சு பேசி மகிழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்களோட நீங்க அமைய பெறுவீங்க. அதனால இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான மனமகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது உங்களுக்கு விரும்பிய பாடல்களை கேட்கலாம். உங்களது ஓய்வு நேரம் இன்றைய தினம் மிக மிக ஆனந்தமாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில பண வரவுகள் வரவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. தொழில நீங்க எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் இன்றைய தினம் கண்டிப்பா கிடைக்குங்க. உங்களது பொருளாதாரம் அந்த லாபத்தினால கண்டிப்பா உயருங்க. உங்களுடைய பொருளாதாரத்துல கிடைக்கிற முன்னேற்றம் மூலமா உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுங்க. இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இனிமையான காதல் வாழ்க்கையை நீங்க அமைய பெறணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சுல சற்று கவனமா இருங்க. இன்றைய தினம் நீங்க மற்றவங்க விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதனால உங்களது மனம் கவர்ந்த காதலரை என்ற விதமான ஒரு கடுஞ்சொல்லாலும் திட்டிவிட வேண்டாம் அல்லது வேறு ஏதும் பேசிவிட வேண்டாம். இன்றைய தினம் பேச்சு கட்டுப்பாடு உங்களுக்கு நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு கடுமையான வார்த்தைகள் இன்னைக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருக்கிற அமைதியை கெடுத்து விடுங்க. அதனால இனிமையான ஒரு நட்பை கெடுத்துடுங்க. அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் உங்களது வார்த்தை பிரயோகங்களில் ரொம்ப கவனமா இருங்க. உங்க உடம்புல ஏதாவது தொந்தரவுகள் ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாமே இப்போ பூர்ணமா குணமடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறுதுங்க. அதனால உங்களது உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் புத்துயிர் பெறக்கூடிய முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்க பிசினஸ்ல 1000 டென்ஷன் இருக்கலாங்க. அதுக்காக நீங்க இன்னைக்கு யாரையும் எந்த விதமான கடுஞ்சொற்களால் பேசிவிட வேண்டாங்க. அதனால உங்களது உறவுகள் பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்றைய தினம் அதை மட்டும் நீங்க செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது வேலை பளு காரணமாக உங்களை எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா அதுல உண்மை இல்லைங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மாலை நேரத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை அவர் கூறி சங்கடப்பட வாய்ப்புகள் உண்டு. அவரது பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்க எடுத்த முயற்சிகள் இன்றைக்கு சிறப்பாக கைகூடும் என்பதனால இன்றைய தினம் அவர்கள் பிரச்சனையை நீங்கள் பேசி ஒன்றாமர்ந்து பேசி தீர்த்து வைங்க. இதனால குடும்பத்துல அமைதி சந்தோஷம் ஏற்கனவே இருந்ததை விட இன்னைக்கு மிகச்சிறந்த அளவில் பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்க அமைய பெறுவீங்க. எனவே இன்னைக்கு நீங்க முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னா குடும்பத்துல உங்களோட வாழ்க்கை துணையோட அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களோட அமர்ந்து அவர்களது குறைகளை கேட்டு பெறுங்க. மாலை நேரத்தை இதுக்காக ஒதுக்குறது இன்னும் சிறப்பான பலனை தருங்க. உங்களது நண்பர்கள் இன்னைக்கு தானாகவே உதவி செய்ய முன் வருவாங்க. அல்லது நீங்க போயிட்டு ஒரு சின்ன வார்த்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போதும் உடனடியா உதவி செய்வாங்க. அந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் இருப்பாங்க. எனவே இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களை நீங்க கூப்பிடுங்க. அவங்கள மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பா இருக்குங்க. அவங்களும் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் புதிய அனுபவம் கிடைக்குங்க. தொழிலில் உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கிறதுனால அந்த அனுபவ படம் உங்களுக்கு உங்களது எதிர்காலத்திற்காக கை கொடுக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருங்க. குறிப்பாக உங்க மாமனன் மைத்துனர் வழியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையப்பெறுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. 7ஆம் நம்பர் உங்களுக்கு நன்மை தருங்க. இன்னைக்கு நீங்க முக்கியமா திருமணம் அல்லது சுபகாரியங்கள் குறித்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளலாங்க. இன்னைக்கு 1க்கு மேற்பட்ட சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களது குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும். அதுல நீங்க கலந்துகிட்டு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. திருமணம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் கைகூடுறதுனால திருமணம் சம்பந்தமான சில பிளான்களை இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக்கங்க. இன்னைக்கு யார் யாரை பார்க்கணும், எந்தெந்த ஜாதகம் பார்க்கணும், எந்தெந்த பொருத்தங்கள் பார்க்கணும், எந்தெந்த புரோக்கரை பார்க்கணும் என்ற அனைத்து விதமான முக்கியமான விஷயங்களையும் உங்களது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக விரைவிலேயே சுபகாரியம் உங்களது வீட்டில் நடைபெறும்.
நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உறவினர்கள் எப்படிப்பட்டவங்கங்கிற உண்மையை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல தினமா அமையப்பெறுவீங்க. மேலும் உங்களது உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு நீங்க சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் நீங்க ஏற்கனவே தொலைச்சிருந்தீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாளுங்க. அந்த நாள இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்கும். மேலும் உங்கள் வீட்டு பெரியோர்களின் ஆதரவுகளும் நல்ல ஆலோசனைகளும் இன்றைய தினம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது போட்டிகள் நடந்தா கண்டிப்பா போட்டித் தேர்வுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டிகள் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. அதற்கான நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு சூழல் அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பறதுனால இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டமான நாள், யோகமான நாள்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலைனாலும் ஏன் பிடிக்கல அப்படின்றதையும், என்ன நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நமது நாளைய வீடியோவில் உங்களை நாளைய ராசி பலன்களுடன் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.